கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
முதல் வாசகம். உங்கள் உறவின் முறையார அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனம் 18 21 முடிய. ஆண்டவர் கூறியது: மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மனசாட்சியை காண்பார்கள். அவர்களுக்கிடையே ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்கள் எஞ்சியிருப்போரை மக்களினத்தரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சி பூல் வில் வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலைவில் உள்ள தீவு நாடுகளில் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மனசாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்திடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையாளாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ராயல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்கள் குதிரைகளில் தேர்கள், பல்லாக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்கள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார்.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுழுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இரு திருவசனங்கள் 5 முதல் 7 மற்றும் 11 முதல் 13. சகோதரர் சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளையாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவார். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசங்காமல் குணமடையும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயர்களிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா செய்தி 11ஆம் அதிகாரம் இறைவாக்குகள் 22
பெறுவோர் சிலர் மட்டும்தான். வெளிப்பாடு மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தான். இந்த கேள்வியை நாம் நம்மளை நான் இப்போ ஒரு மாதம் அமெரிக்காவில் போயிருந்தேன். அங்கே ஒரு நல்ல ஒரு 3 பேர் காலையில் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு காஃபி டீ எடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட் அப்பொழுது கடவுளை பற்றி நச்சரியை பற்றி பேசிக் கொண்டிருந்தது. ஒரு சகோதரர் கேட்டார், உலகம் உயிரிழந்த எல்லாருமே கிறிஸ்தவமாகலாம். உலகம் உயிரிழந்த எல்லாரும் கிறிஸ்தவராகலாம் அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவம் என்ற மதத்தை உருவாக்குகிறார்கள். மதமாற்றம் என்னும் மார்க்கத்தை உருவாக்குகிறார். கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, இறைவனிடம் செல்வதற்குரியான வழி. ஒரு மார்க்கம், ஒரு மனமாற்றம், ஒரு கிறிஸ்து. மனமாற்றம்னா என்ன? மனமாற்றம் என்பது இப்போது நாம் எல்லோரும் ஆலயத்தை உட்கார்ந்திருக்கிறோமே, அதுதான் அப்படின்னா வெளிநகரத்துல கிறிஸ்துவம் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை. அதற்கு ஆண்டவர் பதில் சொல்றார். என்ன சொல்றாரு? சரி, கடைசியில இறையாட்சியின் போது, விண்ணகத்தின் போது கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும். அப்பதான் இந்த 4 திசையை நோக்கி இருக்கிறது கிறிஸ்துவம் என்பதுதான். இந்துக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கணக்கான ஆயிரக்கணக்கான மதத்தில் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் கிறிஸ்துவம் என்கிற மதத்தை உருவாக்கி அதை வருபவர்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு என்ற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு கேள்வி கேட்ட சகோதரருக்கு ஆண்டவர் அழகான பதிலை கொடுத்தார். அவர் என்ன சொல்லியிருக்கார்? சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு கேட்டார்னா ஒன்று சாப்பிட்டு சொல்லணும், இல்லைன்னா சாப்பிடணும். ஆனா ஆண்டவர் அதை பதில் சொல்லியிருக்கார். ஒரு 50 வயசு தான் பேசுவார். சில பேருக்கு தான் மீட்பு பெறுவார்கள் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? இல்லப்பா எல்லாரும் போய் சொல்லு. இல்லை சில பேர் தான் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் பேசவே மாட்டார் அப்படின்னு. ஏன்னா மனிதனை கேட்கிற கேள்வி புரிய கேள்வி, ஒரு சுயநலமான ஒரு கேள்வி. நீங்க இன்னும் டீப்பா போனா இந்த கேள்வி கேட்ட ஆள் யாருன்னு நினைச்சா புரியும். இந்த கேள்வி கேட்ட ஆள் யார் தெரியுமா? ஒரு யூதர். யார் சொன்னா? இந்த கேள்வி கேட்ட ஆள் யாரு? ஒரு யூதர். ஏன் கேள்வி கேட்டாங்க? இஸ்ராயேலியர்களாகிய யூதர்களாகிய அவர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு. அவர் மட்டும்தான் கடவுள்
மெசியாவை கண்டேன், உண்மையான கடவுளை பார்த்தேன், வாருங்கள், அவரை நாம் சந்திக்கலாம். முதல்ல இன்னொரு சொல்லினா கடைசியில் அவரை மெசியாவை ஏற்றுக்கொண்டார். அப்போ இயேசுநாதர் யாருக்கெல்லாம் வந்தார்? இவருக்கு மட்டுமா? கிறிஸ்தவனுக்கு மட்டுமா? எல்லோரும். கடைசியில் நம்முடைய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் எல்லாரும் இறைவாக்கிற்கு வருவார்கள். இதை முதல் மாசம் மனசம், இதை முதல் மாசத்துல நான் சொல்றேன்.
கேட்டருளும். நமது நாட்டில் ஆளும் அரசியல் தலைவர்களுக்கு நல்ல பிரசுரத்தையும் மனித நேயத்தையும் எல்லா மக்களையும் சமமாக வழங்கி வழிநடத்த தேவையான அரசுகளை தற்போது கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது ஊரில் உள்ள பெரியவர்கள், வயது முதிர்வர்கள், மாணவர்கள் மற்றும் தனிமையில் ஆளும் இறைவனவர்களுக்கு நல்ல பிரசுரத்தையும் நல்ல ஆசிரியையும் தற்போது கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஊரில் இளைஞர்கள், இளைஞர்கள் தன்னுடைய வாழ்வை நல்ல முறையில் வாழ்ந்து காலத்தில் அவர்களது நல்ல வாழ்க்கையை அமைய வேலை வாய்ப்பையும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது குழந்தைகள், சிறுவர்கள், பள்ளி பிள்ளைகள் அவர்களுக்கு நல்ல பிரசுரத்தை, நல்ல ஞானத்தையும் கல்வியத்தையும் ஒழுக்கத்திலும் தீர்க்கத்திலும் தேவையான ஆசிரியர்கள்
புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு ஆவியாரின் நல்லதற்காகவும் உமது கையிலிருந்து கொடையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒருமுறை கொடுக்கப்பட்ட வேலையினால் உமக்கு மக்களை சட்டமாக்கி கூறுகிறேன். உமது திருவரையின் ஒற்றுமை அமைதி ஆகியவைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேல் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரின் தூதரானவரே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால் உம்மிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தேவனீகே உலகத்தையும் படைத்து காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தி உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகில் உள்ள திருப்பொருள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணியுறுத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தையும் உமது வல்லமையாய் மாற்றப்பட்டது. உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராக்குவதை நீங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக செய்தருளீர். ஆகவே நான் வானத்தாயோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்துக் கொண்டாடி ஆதரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆகவே இவ்வியாகவே உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்படுத்துகிறது. உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாளரால் அனைத்தையும் உயிர்ப்பித்துக் எனக்கு கதிரவன் தோன்றி மறைப்பவை உமது பெயர் தூய காற்றுக் கொடுக்கும் ஆர்வமான மக்களை இடையராது செலுத்தும். எனவே ஆண்டவரின் கற்பனைக்கான அன்புகளை காண்கிறேன். அதே ஆவலால் பின்பற்றும் என் வாழ்வின் மாறும் உண்மையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் வெளிமாறுவதாக. அவர் படித்தவாறே மறைமுறைகளை பாடுவார். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் பக்கத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு நம் சீரத்தில் வைத்து வருகிறார். அனைவரும் பெற்று உண்மை ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. செய்தவர் நீரே. ஆமென். உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே, நினைத்திட நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா குணமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக
என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராக, பல வண்ண பட்டோடும் மொபில் நாட்டு பொன்னோடு நான் என்னை அழகாக்கினேன். மன்னானை காண மகிழ்வெல்லையால உனக்காக யாழ் மீட்டினேன். பல வண்ண பட்டோடும் மொபில் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானை காண மகிழ்வெண்ணையால உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம், நீங்காதோ துன்பம், வாராதோ இன்பம், நீங்காதோ துன்பம், உன் அன்பு நிறைவானது, உன் மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராக, எழில் கொண்ட மன்னா உன் மணற்கொடி
ஞாயிறு அறிவிப்புகள். சென்ற வாரத்தின் காணிக்கை 273 ரூபாய். வத்தி விற்றது 130 ரூபாய். உங்கள் தாராள உள்ளத்திற்கு நன்றி. மேலும் இன்று மாலை உறுதி பூசல் பெறுபவர்களுக்கு வகுப்பு நடைபெறும் 3 மணிக்கு. அதில் பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் குடும்ப புத்தகம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதுவரைக்கும் உறுதி பூசல் பெறுபவர்கள் 15 பேர் பெயரை கொடுத்துருக்குறீங்க. இன்னும் யாராவது இருந்தால் விரைவில் கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இன்று திருப்பலி நிறைவேற்றிய நமது மண்ணின் மைந்தர் என் விக்டர் என்பராஜ் அவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் அவருடைய இறைப்பணி சிறக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தோய்தென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக.
இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, ஸ்நேகமரம் மரியாயின் மாசுத்தர் இருதயமே, சுமையாரே, திருக்குடும்பத்தின் தலைவராம் சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னியாக புனித கன்னிமரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமையில் சிகரமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களூர் பாதுகாவலியான லூர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்கள் இரட்சியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, புகழ் என்றென்றும் வாழ்க.